குபேரா நேத்து இந்த படம் வந்து பார்த்தா ரிலீஸ் ஆயிருந்தது. இல்ல தனுஷ், ராஜ்கிரண், ராஷ்மிகா, நாகார்ஜுனா சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கார்பரேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய ஸ்கேம் நடக்கும். அது மணி டிரான்சாக்ஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா பினாமியா ஒரு 4 பேரை கூட்டு வருவாங்க. வேலை முடிஞ்சது அவங்க வந்து கொண்டுருவாங்க. அதுல ஒரு ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ். அவங்க கிட்ட இருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூவியோட ஸ்டோரியே. இல்ல தனுஷ் இந்த படத்துல என்ன மாதிரி ஆக்டிங் தெரியுமா? அப்படியே பிச்சைக்காரனே வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்திருக்காரு. இந்த படத்துல ஒரு ஆக்டிங்க்கு அவருக்கு நேஷனல் அவார்டே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். நிறைய பேரும் ஒரு மாஸ் படம் மாதிரி வந்து பார்த்தா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாஸ் படம் வந்துச்சுன்னா ஒரு ஆர்ட் பிலிம் வந்து பாத்தீங்கன்னா வரணும். ஏன்னா இங்க நடிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா இருக்குது ஒரு 4 பேர் தான். அதே வந்து பாத்தீங்கன்னா இங்க கெடுத்துருவாங்க போல இருக்கு. இது ஒரு 3.25 மணி நேரம் படம். படோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் எங்கேஜிங்கா இருந்தா பாக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கிறதுனால எப்படா முடியும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுது. இது ஒரு அபோவ் ஆவரேஜான பிலிம். தனுஷ்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா வந்து பார்க்கலாம். இந்த படத்தோட கோர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, பிச்சையே எடுத்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே. இந்த உலகம் பூரா அவங்க தான். இந்த உலகம் அவங்களோடது மட்டும் இல்ல மேடம், என் உலகமும் இதுதான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.